வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதாவது, ஒரு அரசியல் கட்சிக்குள்ள சித்தாந்த பயிற்சிங்கிறது ஏன் அவ்ளோ முக்கியம்? பாட்டாளி வர்க்க முன்னணி படைன்னு சொல்றாங்களே, அதை எப்படி உருவாக்குறது? இத பத்தி ஒரு மூல உரை என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பலவிதமான ஐடியாஸ், வேற வேற கருத்துக்கள் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரே கட்சிக்குள்ள சேர்ந்தா என்ன ஆகும்? இதுதான் நாம பார்க்க போற உரையோட மையமான கேள்வி. கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? சரி, இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி நாம முதல் கட்டத்துக்கு போவோம். அதாவது, ஒரு கட்சி ஆரம்பத்துல எப்படி இருக்கும், பலவிதமான பின்னணியிலிருந்து வர்ற மக்கள் எப்படி ஒரே கூரைக்கு கீழே வராங்கன்னு பார்க்கலாம். இந்த மூல உரை என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சிக்குள்ள வர்ற ஆளுங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூக வகுப்புல இருந்து வருவாங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்களோட முரண்பாடான கருத்துக்கள், அவங்களுடைய தனிப்பட்ட சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும் அவங்க கூடவே கட்சிக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. இப்ப பாருங்க, மக்கள் எதுக்காக ஒரு கட்சியில சேர்றாங்க? இதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. விவசாயி எதுக்கு வர்றார்? பண்ணையார்கிட்ட இருந்து நிலம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில. தொழிலாளி எதுக்கு வர்றார்? சம்பளம், போனஸ் ஏறும்னு ஒரு எதிர்பார்ப்புல. இவங்க மட்டும் இல்ல, சிலர் உண்மையிலே கம்யூனிஸ்ட் கொள்கைகள் மேல ஒரு ஈர்ப்போட வருவாங்க. ஆனா பல பேரு தங்களவ சொந்த தேவைகளுக்காக, சுயநல நோக்கங்களுக்காக தான் வராங்கன்னு அந்த உரை சொல்லுது. அப்போ அவங்களுக்கு கட்சியின் அடிப்படை கொள்கையெல்லாம் ஆரம்பத்துல தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அப்போ ஒரு கேள்வி வருது, இப்படி வேற வேற நோக்கத்தோட வர்ற எல்லாரையும் அப்படியே விட்டுடலாமா? கட்சிக்குள்ள அவங்க இஷ்டத்துக்கு செயல்படலாமா? நிச்சயமா முடியாது. இங்கதான் பயிற்சியோட அவசியம் வருதுன்னு அந்த உரை சொல்லுது. வாங்க, அத பத்தி தான் அடுத்த பகுதியில பார்க்க போறோம். பயிற்சி ஏன் அவசியங்கிற வாதத்தோட ஆணி வேறே இந்த மேற்கோள்தான்னு சொல்லலாம். ஒருத்தரோட குணம் பிறப்புல வர்றதில்ல, சமூக வாழ்க்கையில அவங்க கத்துக்கிற விஷயங்கள் தான் அவங்கள மாத்துதுன்னு சொல்றாங்க. அதாவது, மனுஷங்கள மாத்த முடியும், சரியான பயிற்சி கொடுத்தா அவங்களுடைய குணத்தையே மாத்தி அமைக்க முடியும்னு இந்த உரை ரொம்ப ஆழமா நம்புது. இந்த விஷயத்த இன்னும் அழுத்தமா சொல்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணத்தையே பயன்படுத்துறாங்க. அதாவது, ஒரு ராணுவ வீரன் பொறக்கும்போதே வீரனா பொறக்கறதில்ல, அவனுக்கு கொடுக்கப்படுற கடுமையான பயிற்சி தான் அவனை ஒரு சிப்பாயா உருவாக்குது. இது எவ்ளோ கரெக்டான உதாரணம் பாருங்க. இதே லாஜிக்க கட்சிக்கும் அப்ளை பண்றாங்க. இப்ப இந்த ஒப்பீட்ட பாருங்க. ஒரு பக்கம் ஒரு சாதாரண குடிமகன், அவங்களுக்கு பலவிதமான சொந்த கருத்துக்கள் இருக்கும், எந்த பயிற்சியும் எடுத்திருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர், அவங்கள எப்படி பாக்குறாங்க? பாட்டாளி வர்க்கத்தோட முன்னணி படையில ஒரு வீரரா பாக்குறாங்க. அப்போ ஒரு சாதாரண மனுஷனை இப்படி ஒரு வீரரா மாத்துற அந்த மேஜிக் என்ன? அதுதான் மார்க்சிய பயிற்சி. சரி, பயிற்சி குடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனா என்ன மாதிரியான பயிற்சி? அதுக்கு என்ன கருவிய பயன்படுத்துறாங்க? இங்கதான் மார்க்சியம் ஒரு சித்தாந்த ஆயுதமா முன்னிறுத்தப்படுது. வாங்க, அத பத்தி பார்க்கலாம். கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உரை மார்க்சியத்தை ஒரு பெரிய தத்துவம் அப்படின்னு மட்டும் பார்க்கல. அதுக்கு பதிலா இத ஒரு பிராக்டிக்கல் டூல், ஒரு கருவியா பாக்குது. எதுக்கான கருவி? பாட்டாளி வர்க்க உணர்வை உறுப்பினர்கள் மனசுல வளர்க்கறதுக்கும், கட்சிக்குள்ள வர புது ஆளுங்க கொண்டு வர கட்சிக்கு எதிரான கருத்துக்களை எதிர்த்து போராடுறதுக்கும் இது ஒரு ஆயுதம்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த ஐடியாலஜி ட்ரைனிங் எல்லாம் நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா? இதுக்கு ஒரு வரலாற்று உதாரணத்தையே நம்ம உரை ஆதாரமா காட்டுது. ஒரு கட்சியோட உண்மையான பலம் எதுல இருக்குன்னு இந்த உதாரணம் மூலியமா பார்க்கலாம். அந்த உதாரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா, சீன கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க என்ன செஞ்சாங்க? ஜப்பானிய படையெடுப்பா எதிர்த்து மக்களோட கைகோர்த்து ஒரு பெரிய ஐக்கிய முன்னணியை உருவாக்குனாங்க. சீன மக்களோட நலனுக்காக நேரடியா களத்தில் இறங்கி போராடுனாங்க. இதோட ரிசல்ட் என்ன? மக்கள் அவங்க மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய வச்சாங்க. லட்சக்கணக்கான பேர் தானா முன் வந்து கட்சியில சேர்ந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. அப்போ இந்த சீன உதாரணத்திலிருந்து என்ன பாடம் கத்துக்கலாம்? இந்த உரை ஒரு சிம்பிளான விஷயத்த சொல்லுது. ஒரு கட்சி எப்போ எல்லாம் மெஜாரிட்டி மக்களுக்காக நிக்குதோ, போராடுதோ, அப்போ மக்கள் ஆதரவு தானா வரும். அதுவே மக்களுக்கு எதிரா செயல்பட்டா அதே மக்கள் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. சிம்பிள் அஸ் தட். சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த சித்தாந்த பயிற்சியை ஒரு தடவை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடுமா? இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்லுது இந்த உரை. இது ஒரு தடவை பண்ற விஷயம் இல்ல, இது ஒரு தொடர் கல்வி இயக்கம். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த தொடர் இயக்கம் எப்படி செயல்படுதுன்னு இந்த ஸ்லைட்ல அழகா விளக்கியிருக்காங்க பாருங்க. முதல்ல ஒருத்தர் கட்சிக்குள்ள நுழையும் போதே அவருக்கு கம்யூனிசத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை அப்ப முடியலன்னா அவங்களோட சோதனை காலத்துல, அதாவது ப்ரொபேஷன் பீரியட்ல கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்களையும் சும்மா விடக்கூடாது. அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சு அவங்களோட சித்தாந்தத்தை இன்னும் பட்ட தீட்டணும்.
சுருக்கமா சொன்னா கட்சி முழுக்க இது ஒரு நான் ஸ்டாப் மார்க்சிய கல்வி இயக்கமா நடக்கணும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. கடைசியா இந்த உரையோட முடிவு என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை பாதுகாக்கவும் அதை வளர்த்தெடுக்கவும் இந்த தொடர்ச்சியான சித்தாந்த பயிற்சி மட்டும்தான் ஒரே வழி. இதை தவிர வேற எந்த ஷார்ட்கட்டும் இல்லைங்கிறதா அவங்களோட ஆணித்தரமான வாதம். சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒரு ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தம் மட்டுமே ஒரு பெரிய கூட்டத்தை உண்மையிலேயே ஒன்னா இணைக்க முடியுமா? இந்த மூல உரையோட வாதங்களை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இத பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது.